ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில பேர் கமெண்ட்ஸில் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே வீக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீக்கில் மார்க்கெட் நல்லாவே அடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸும் அதிக அளவில் விற்றுருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கரெக்டாகிட்டு மார்க்கெட்டு 7 நாள் ஆக்டிவாக இருந்திருக்கு. 2, 3, நெக்ஸ்ட்டு 4, 5 லீவு, அப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் ஆக்டிவில் இருந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த 7 நாளுமே மேலுள்ள 7 நாளுமே மார்க்கெட் ஆக்டிவில் இருந்த 7 நாளுமே எஃப்ஐஎஸ் விற்றுருக்க தான் செஞ்சுருக்காங்க. கரண்டாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,971 கோடி. நான் கூட்டல் போட்டு பார்த்தது. அந்த பாயிண்ட்டுக்கு இடத்துல இருக்க நம்பர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணல. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 கோடி கிட்ட வந்துடும். ஸோ கரண்டாட்டு அவங்க ரவுண்டாட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7 நாளில் மட்டும் எஃப்ஐஎஸ் நம்மளோட மார்க்கெட்லேருந்து 25,000 கோடியை வெளியே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக விற்றுருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ இது எதை உணர்த்துதுன்னா அந்த எலெக்ஷன் தான் உணர்த்துது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். டவுன், அதாவது ஒரு நாள் ஏற்றுறாங்க, 10 நாள் அடிக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் அதிக அளவில் பணத்தை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வருது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் நான் அன்றைக்கி அந்த பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் அதை போனஸ் ஷேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு கம்பெனி 1:1ன்னு சொல்லியிருந்தேன். 1:1ன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் 10 ஷேர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 ஷேர் கிடைக்கும். அவ்வளோதான், அது 1:2 போனஸ் ஷேர். நெக்ஸ்ட் இன்னொரு கம்பெனியில் 1:2ன்னு சொன்னேன். 1:2னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் 2 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஷேர் ஒரு கம்பெனியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 ஷேர் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள், இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார் டிவிஆர், நெக்ஸ்ட்டு நேற்று பர்சஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் மெர்ஜர் பற்றி பேசியிருந்தேன். அதுவும் ஒரு நண்பர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வெரி சிம்பிள் தான். ஆக்சுவலாக இப்போ டாடா மோட்டார் டிவிஆரும் டாடா மோட்டார்ஸும் இப்போ நீங்கள் டாடா மோட்டார் டிவிஆரில் 10 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 7 டாடா மோட்டார் ஷேர் கிடைக்கும் அந்த மெர்ஜருக்கு அப்புறம். அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்கிட்ட 10 டாடா மோட்டார் டிவிஆர் இருக்குது, அதுக்கு போக எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் 7 ஷேர் கிடச்சுன்னா மிச்சம் 3 ஷேர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த மெர்ஜர் ரேஷியோக்கு மீறி உங்கள்கிட்ட இந்த டாடா மோட்டார் டிவிஆரில் எக்ஸ்ட்ரா ஷேர் இருந்துச்சுன்னா அது கேஷாக கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ஷேர் ஹோல்டிங்லேயே அப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி மெர்ஜ் ஆகுது, இல்லை அக்யூசிஷனில் போகுதுன்னா அந்த ஷேர் டீல் லிஸ்ட் ஆகுனா அது உங்களுக்கு கேஷ் ஆட்டே உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அது குறித்து ஃபீல் பண்ண வேண்டாம். அதுவும் டாடா குழுமத்துலேருந்து அந்த மாதிரி டவுட்டே வேண்டாம். இப்போ அந்த மெர்ஜர் ரேஷியோக்கு மீறி உங்கள்ட்ட ஷேர் ஒருவேளை 1-2 ஷேர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்குரிய அமௌண்ட் கேஷ் ஆட்டே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Q4ல் நெட் ப்ராஃபிட் 1070 கோடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் வால்யூம் ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரிய பெரிய லாரிஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. நிதியாண்டு 23ல் Q4ல் 906 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் 18.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 4256 கோடி பண்ணியிருக்காங்க. 11.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3804 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா பார்த்தீங்கன்னா 1129 கோடி, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 934 கோடியாக இருந்திருக்கு. 20.88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டு தான் இந்த குவார்ட்டரில் ஒரு ரெக்கார்ட் சேல்ஸ் காமிச்சிருக்கு. 2,27,925 மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த ராயல் என்ஃபீல்டு செக்மெண்ட்டில் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2,14,685 மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் ஆயிருந்து. ஸோ அதை காட்டிலும் 6.17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட ராயல் என்ஃபீல்டு செக்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸில் என்டையர் ஃபினான்ஷியல் இயர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16,536 கோடியாக இருக்குது நிதியாண்டு 24ல். நிதியாண்டு 23ல் 14,442 கோடி பண்ணியிருக்காங்க. 14.50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்களோட பிராண்டு. நெக்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டு, வால்வோ, அது மட்டும் இல்லாமல் நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப், இந்தியன் OEMs அவங்களோடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சு நிறைய பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸில் வால்வோ, ஈச்சர், VEC அந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 21,868 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 15.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த டைமில் 18,952 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்மெண்ட்ஸ்லேருந்து அந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 85,560 வெஹிக்கிள் சேல்ஸ் ஆயிருக்கு நிதியாண்டு 24ல். நிதியாண்டு 23ல் 79,623 வெஹிக்கிள் சேல்ஸ் ஆயிருக்கு. 7.46% growth காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இவங்க வந்து இவி ட்ரக்ஸே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளோபல் லெவலில். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்மால் எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிளும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் சேலுக்கு வரும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 51 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடெண்ட் ஆட்டு. ஸோ அதுக்கு மட்டுமே இந்த நிதியாண்டில் 1396 கோடி செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் வந்து 4670 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மார்க்கெட் செஷனில். 2% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து 3000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போதைக்கு ஈச்சர் மோட்டர்ஸில் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு டிவிடன் 51 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஃபைனல் டிவிடன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் என்ன அனௌன்ஸ் பண்ணல. இது ஈச்சர் மோட்டர்ஸை பொறுத்தவரைக்குள்ள Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் தான் ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ பண்ணுறதாட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் தான் அவங்க வந்து அதிக அளவில் ப்ராஃபிட் ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா நிதியாண்டு 24-25, அதாவது நிதியாண்டு 25 அந்த காலகட்டத்தில் $5.1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் 43,000 கோடி, அதாவது $5.1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 43,000 கோடி. ஆல்ரெடி போன டிகேட்டில் போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிதியாண்டு 24 நிதியாண்டு 23-24 அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து 41,200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாட்டு $4.9 பில்லியன். 33,000 கோடி ஜாக்வார் லேண்ட் ரோவர் செக்மெண்ட்லையும் 8,200 கோடி டாடா மோட்டார் செக்மெண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்மிங் நிதியாண்டு 25 பார்த்தீங்கன்னா அவங்க 35,000 கோடியை வந்து லேண்ட் ரோவர் ஜாக்வார் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டாடா மோட்டார்ஸில் 8,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து 9,000 கோடி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் லாங் ஜர்னி. 5 இயர்ஸில் அவங்க 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த நிதியாண்டு 25 வந்து அவங்க 43,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட லேண்ட் ரோவர் ஜாக்வார் அந்த செக்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாக்வார் லேண்ட் ரோவரோட அப்கமிங் எலக்ட்ரிக் ரேஞ்ச் ரோவர் அதோட செக்மெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள், மிடில் ஈஸ்டர்ன் டெசர்ட்ஸ் அந்த ஏரியாவில் வந்து அவங்க அந்த காருக்கான டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் வெர்ஷன் கார், அந்த புதிய ரேஞ்ச் ரோவர் எலக்ட்ரிக் வெர்ஷன் காரை இந்த வருஷம் கடைசி லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் தான் அதோட இமேஜஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரேஞ்ச் ரோவர் கார் வந்து டெஸ்ட் பண்ண ஏரியாஸ் குறிப்பாடு ஃப்ரூசன் லேக் இன் ஆர்டிக் ப்ளஸ் வந்து சப்-0 டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான் அது டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்க ட்ரைவ் பண்ணி. ஸோ அந்த எலக்ட்ரிக் ரேஞ்ச் ஓவர் கார் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த புக்கிங் ஓப்பனிங் பண்ணுவாங்கள்ல அது வந்து டிசம்பர் லாஸ்ட் இயர் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ 28,700 இந்த புக்கிங்ஸ் வந்து அந்த மாடலில் வந்து ஆயிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ JLRோட ஆர்டர் புக் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1.33 lakh வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக 76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரேஞ்ச் ரோவர் அந்த புக்கிங் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு இதில் அந்த 76% இன்க்ரீஸ் ஆகலை. 76% பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட், டிஃபெண்டர் மாடல் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் புக்கிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஜாக்வார் லேண்ட் ரோவர் மாடலில் 76% வந்து ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட், டிஃபெண்டர் மாடல்ஸ் தான் புக் ஆகிருக்கு இந்த 1.33 lakh வெஹிக்கிள்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார் JLR பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் அப் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அலி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அமைக்கிறாங்க வித் 0 எமிஷனோட அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்குள்ள ஓவரால் அப்டேட்டு. அவங்களோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாமே ரொம்பவே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூகேல அவங்க ஒரு பேட்டரி பிளான்ட் அமைச்சிட்டு வராங்க. அதுக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. $4.3 பில்லியன் யூகேல சொமர்செட் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அங்கே வந்து ப்ரொடக்ஷன் 2026 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட 3 மாடல் செல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரேஞ்ச் ரோவர் ஈவியோக், டிஸ்கவரி ஸ்பாட், ஜாக்வார் FS இதை வந்து இந்தியாவில் அவங்க சேல் பண்ணிட்டு வராங்க. டோட்டல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட EV கார்ஸ் 2023 2% சேல்ஸ் ஆயிருக்கு. 2030 வந்து அதை 30% ஆக்கணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. அவங்களோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. வேதாந்தா பார்த்தீங்கன்னா 46.57% வந்து ஜப்பானில் இருக்கிற ஆவன்ஸ்ட்ராட் அப்படிங்கிற கம்பெனியில் அடிஷ்னல் ஸ்டேக் அக்யூர் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் $78.3 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2017 51.63% ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் வேதாந்தா அக்யூர் பண்ணியிருந்தாங்க $158 மில்லியன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 46.57% அக்யூர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 98.2% அக்யூர் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து அவங்களோட சப்சிடரி, வேதாந்தாவோட சப்சிடரி கேன் இந்தியா ஹோல்டிங்ஸ், அது மூலமாக தான் அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்யூசேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேதாந்தா வந்து ஒரு டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் யூனிட் வந்து குஜராத்தில் அமைக்கிற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த யூனிட்டுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அவென்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதை பார்த்துடலாம். டிவிடன் 3.60 காசு கொடுக்குறாங்க. 3.60 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3310 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2782 கோடி பண்ணியிருக்காங்க. 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9436 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 8250 கோடி பண்ணியிருக்காங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 4.76% இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 4.83% இருக்குது. நெட் என்பிஏ 1.03% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் முந்தின குவார்ட்டரில் வந்து 1.08% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கோட டொமஸ்டிக் டெபாசிட் 8.42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் 10.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 11.73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 9.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரீட்டைல் அக்ரி எம்எஸ்எம்இ இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13.82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே ரீட்டைலில் வந்து 11.14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் 20.95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்எஸ்எம்இல 8.58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு ஆவரேஜாக பார்த்தோம்னா 13 செக்மெண்ட்லையும் 13.82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஹோல்டிங்ஸில் வந்து அப்டேட். இவங்க வந்து ஹோம் கிரெடிட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 80.74% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க 554 கோடிக்கு. ரிமைனிங் 19.26% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதர் அசோசியேட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிவிஎஸ் ஹோல்டிங்ஸில் வந்து அப்டேட்டு. சிப்லா 13 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் ஃபார்மா அவங்களோட ஒரு மருந்துக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. செவலமர் கார்பனேட் டேப்லெட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போ கால்சிமியா இதை வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது புதுச்சேரியில் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரோபிண்டோ ஃபார்மில் வந்து அப்டேட்டு. அவங்களோட அனகாபாலி டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ அங்கே வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. May 5 to 10 அந்த ரேஞ்சில் அந்த டைமில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க யூஎஸ்எஃப்டி. ஸோ இது ஆரோபிண்டோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட்டு ஏப்ரல் மாதத்துக்குள்ளது வர இருக்குது. ஸோ மார்ச்சில் 4.85% இருந்துச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு டாலரன்ஸ் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 to 6% அந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துச்சுன்னா 2 to 6 அந்த பர்சன்டேஜுக்குள்ளே வந்துச்சுன்னா 8th கன்சிக்யூட்டிவ் மந்தாட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உள்ளதே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா குரூப்பில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அந்த டாடா கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனியில் டாடா நேம் யூஸ் பண்ணுறாங்க. டிசிஎஸ்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ். ஸோ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸுக்கு அந்த டாடா நேமை யூஸ் பண்ணுறவங்களாம் ராயல்ட்டி பே பண்ணணும் டாடா சன்ஸுக்கு. ஸோ இப்போ அந்த ராயல்ட்டி தொகையை உயர்த்தியிருக்காங்க. ஆல்ரெடி 100 கோடியாக இருந்ததை இப்போ 200 கோடியாட்டு உயர்த்திருக்காங்க. 2015 75 கோடியாட்டு இருந்துச்சு அந்த ராயல்ட்டி. 2019 100 கோடியாட்டு இருந்துச்சு. இப்போ அதை மறுபடியும் 2 மடங்கு உயர்த்தி 200 கோடியாட்டு மாற்றிருக்காங்க. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ராயல்ட்டியை 200 கோடியாட்டு மாற்றிருக்காங்க. அதாவது நிதியாண்டு 24 டிசிஎஸ் வந்து டாடா சன்ஸுக்கு 200 கோடி தான் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது டாடா குழுமத்தில் வந்து அப்டேட். அவங்களோட ராயல்ட்டியை வந்து 2 மடங்கு உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.